என்பதற்கு இணங்க உள்ளுருவாய் தோன்றி பல்லுருவாய் பரிணாமம் கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அறிவு என்ற ஒளியாகும். அந்த ஒளி மிளிர்வதற்கு காரணமாய் இருப்பது கல்வி என்னும் அற்புத விளக்காகும். அப்படிப்பட்ட கல்வியை மிகவும் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் இந்த வருடத்திற்கான ஆண்டறிக்கையே இதோ உங்கள் முன் தொடங்குகிறேன். 2025-2026 கல்வியாண்டு துவக்க பிரார்த்தனை. ஜூன் 2, 2025 அன்று அருட்தந்தை டாக்டர் ஃபாதர் எஸ் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களின் நல்ல ஆசையுடன் பள்ளி செயல் அலுவலர் பொறியாளர் உயர் திரு டி பிரசன்னா அவர்கள் முன்னிலையில் அனைத்து மாணவர்களையும் ஆசீர்வதித்து இக்கல்வியாண்டு தொடங்கப்பட்டது. ஜூன் 17, 2025 நாளன்று அன்னை எரிக்கா கல்வி நிறுவனத்திற்கு விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. ஜூன் 24, 2025 அன்று முதல் கராத்தே வகுப்புகள் துவங்கப்பட்டது. கராத்தே வகுப்புகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் மற்றும் ஹிந்தி வகுப்புகள் வாரந்தோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. ஜூன் 29, 2025 அன்று பள்ளி நிறுவனர் நாள் விழா கலை நிகழ்ச்சிகளுடன் தாளாளர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். ஜூலை 9, 2025 நாளன்று BBCL நிறுவனத்தின் மூலம் தூய்மை இந்தியா என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜூலை 13, 2025 நாளன்று புல்லம்பாடி வட்டார கல்வி அலுவலர் மேல்நிலை பள்ளியை ஆய்வு செய்து பள்ளி சிறப்பாக உள்ளது என பாராட்டி சென்றனர். ஜூலை 15, 2025 கல்வி வளர்ச்சி தின நாளன்று எம் பள்ளியில் பலவிதமான போட்டிகள் நடத்தப்பட்டது. ஜூலை 11, 2025 அன்று மணச்சநல்லூரில் பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டு போட்டியில் பீச் வாலிபால் போட்டியில் 8 பள்ளிகள் கலந்து கொண்டதில் நம் மேல்நிலை மாணவர்கள் 3வது இடத்தை பெற்றனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூலை 16, 2025 அன்று மணச்சநல்லூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான சதுரங்க போட்டியில் 20 பள்ளிகள் கலந்து கொண்டதில் எம் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் முதல் 10வது மற்றும் 12வது இடத்தை பெற்றனர். ஜூலை 18, 2025 நாளன்று மணச்சநல்லூர் வட்டார கல்வி அலுவலர் மழலைய தொடக்க பள்ளியை ஆய்வு செய்து பள்ளி சிறப்பாக உள்ளது என பாராட்டி சென்றனர். ஜூலை 29, 2025 மணச்சநல்லூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான கொக்கோ விளையாட்டு போட்டியில் 5வது மற்றும் 8வது இடத்தை பெற்றனர். போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் விளையாட்டு தொகுப்புகளை செயல் அலுவலர் அவர்கள் வழங்கி வாழ்த்தினார். ஆகஸ்ட் 7, 2025 அன்று சனமங்கலத்தில் உள்ள வனத்துறை மையத்தில் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 15, 2025 அன்று 79வது சுதந்திர தின விழாவில் தாளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் இவ்விழா முடிவு பெற்றது. ஆகஸ்ட் 25, 2025 அன்று 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலாவாக பறவைகள் பூங்காவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 28, 2025 அன்று 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருவழி கல்வி பிரிவு மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 29, 2025 அன்று மேல்நிலை பள்ளியில் இருவழி கல்வி பிரிவு மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடத்தப்பட்டது. செப்டம்பர் 5, 2025 அன்று மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. ஆசிரியர்களுக்கு வாழ்த்துகள் கூறி இனிப்புகள் வழங்கப்பட்டது. செப்டம்பர் 18, 2025 நாள் முதல் செப்டம்பர் 29, 2025 நாள் வரை காலாண்டு தேர்வு நடைபெற்றது. அக்டோபர் 1, 2025 அன்று ஆயுத பூஜை விழா.
இறை வழிபாடு நடத்தி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அக்டோபர் 2, 2025 விஜயதசமி நாளன்று புதிதாக 21 குழந்தைகளை பெற்றோர்கள் எமது பள்ளியில் சேர்த்தனர். அக்டோபர் 28, 2025 அன்று மேல்நிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இவ்விழாவில் மாணவர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகளை வெளிக்காட்டினர். அக்டோபர் 30, 2025 அன்று ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் நடைபெற்றது. மழலையர் மாணவர்கள் மழலையர் சொல் மாறாமல் கதைகள் கூறி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்தனர். அக்டோபர் 31, 2025 அன்று புள்ளம்பாடி சுகாதார மருத்துவ குழுவினரால் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டது. நவம்பர் 1, 2025 அன்று பள்ளிகளுக்கு இடையிலான ஓவிய போட்டியில் தொடக்க பள்ளி மாணவர்கள் முதன்மை பரிசுகள் பல பெற்றனர். நவம்பர் 3, 2025 அன்று தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்களை வரவழைத்து கல்வி நிறுவனம் சார்பாக கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டது. நவம்பர் 4, 2025 அன்று திருச்சி ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல் மருத்துவ குழுவினரால் அனைத்து மாணவர்களுக்கும் கண் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. நவம்பர் 7, 2025 அன்று மழலையர் தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இவ்விழாவில் மாணவர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகளை வெளிக்காட்டினர். நவம்பர் 14, 2025 அன்று குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் தாளாளர் மற்றும் செயல் அலுவலர் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் இனிப்புகள் வழங்கி இவ்விழா முடிவு பெற்றது. நவம்பர் 29, 2025 நாளன்று தனியார் பள்ளியின் மாவட்ட கல்வி அலுவலர் மேல்நிலை பள்ளியை ஆய்வு செய்து கல்வி சம்பந்தமாக ஆலோசனைகளை வழங்கினார். டிசம்பர் 10, 2025 அன்று தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்களை வரவழைத்து கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. டிசம்பர் 12, 2025 அன்று கல்வி சுற்றுலா மழலையர் தொடக்கப்பள்ளி 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளே திருச்சியில் உள்ள பறவைகள் பூங்காவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். டிசம்பர் 16, 2025 நாள் முதல் டிசம்பர் 23, 2025 நாள் வரை அரையாண்டு தேர்வு நடைபெற்றது. டிசம்பர் 20, 2025 அன்று கிறிஸ்துமஸ் விழா தாளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் அனைவருக்கும் சுவையான கேக்குகள் வழங்கப்பட்டு இவ்விழா முடிவு பெற்றது. ஜனவரி 8, 2026 அன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அவரவர் வீடுகளில் நடுமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஜனவரி 12, 2026 அன்று தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் அனைவரும் பாரம்பரிய வண்ண ஆடைகளை உடுத்தி பொங்கல் விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அனைவரையும் மகிழ்வித்தனர். ஜனவரி 20, 2026 நாள் முதல் ஜனவரி 25, 2026 நாள் வரை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு நடைபெற்றது. ஜனவரி 23, 2026 அன்று பெருவளப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவ குழு அனைத்து மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து தேவையான மாணவர்களுக்கு மாத்திரைகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 4, 2026 அன்று பெரதம்பி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவ குழு மழலையர் தொடக்க பள்ளியின் KG மாணவர்களுக்கு வைட்டமின் A சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. ஜனவரி 26, 2026 அன்று குடியரசு தின விழா நடைபெற்றது. தாளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஜனவரி 28, 2026 அன்று தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பலவிதமான போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர். தாளாளர் தந்தை அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். ஜனவரி 29, 2026 அன்று
மழலையர் தொடக்கப்பள்ளி விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பலவிதமான போட்டிகளில் மாணவர்கள் பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர். தாளாளர் தந்தை அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். ஜனவரி 29, 2026 நாள் முதல் பிப்ரவரி 13, 2026 நாள் வரை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் திருப்புதல் தேர்வு நடைபெற்றது. ஜனவரி 30, 2026 அன்று புல்லம்பாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து வருகை தந்த மருத்துவ குழு மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து குடல் புழு நீக்கி மாத்திரைகள் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 7, 2026 அன்று மழலையர் தொடக்கப்பள்ளி 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அரண்மனைக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். பிப்ரவரி 13, 2026 அன்று மழலையர் தொடக்கப்பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு மாறுவேடை போட்டி நடத்தப்பட்டது. பிப்ரவரி 13, 2026 அன்று உலக புகையிலை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட எம் பள்ளி ஆசிரியர் இந்நிகழ்வில் புகையிலா இல்லாத கல்வி நிறுவனம் என்ற சான்றிதழ் பெற்றுக் கொண்டார். பிப்ரவரி 16, 2026 நாள் முதல் மார்ச் 6, 2026 நாள் வரை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3ஆம் திருப்புதல் தேர்வு நடைபெற்றது. பிப்ரவரி 16, 2026 நாள் மாணவர்களுக்கு எரிபொருள் சேமிப்பு மற்றும் இயற்கை வாயு பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பிப்ரவரி 18, 2026 அன்று பள்ளியில் ஆண்டுதோறும் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 20, 2026 அன்று தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்களை வரவழைத்து கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பிப்ரவரி 27, 2026 அன்று வகுப்பு வாரியான ஆண்டு நிறைவு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. மார்ச் 1, 2026 அன்று லால்குடியில் நடைபெற்ற 8வது மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பல வென்றனர். மார்ச் 2, 2026 அன்று இருவழி கல்வி மழலையர் தொடக்கப்பள்ளி LKG முதல் 1ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை கல்வி சுற்றுலாவாக ஸ்ரீரங்கம் வண்ணத்து பூச்சி பூங்காவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மார்ச் 16, 2026 நாள் அன்று தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்களை வரவழைத்து கல்வி நிறுவனம் சார்பாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையை கட்டுவது சால சிறந்தது என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எங்கள் தந்தை அவர்கள் நிறைய பள்ளிகள் கட்டியுள்ளார். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு, இருப்பிடம் எவ்வளவு அவசியமோ அதே போன்று நாம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி அவசியமாகும். உலகில் சிறந்தது கல்வி. அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி, அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி, அறிவை மேலும் மேலும் கூர்மையாக்கி கொள்ள பயன்படும் ஆயுதம்தான் கல்வி. இப்படிப்பட்ட தரமான கல்வியை இத்தனை ஆண்டு காலமாக சீரும் சிறப்பாக வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் வள்ளல் எங்கள் பள்ளியின் தாளாளர் தந்தை அவருக்கும் உறுதுணையாக இருக்கும் என் பள்ளியின் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் கல்வி பணி சிறக்க உறுதுணையாக திகழும் எங்கள் பள்ளி மாணவர்களின் அன்பு பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.